யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் இதை கவனிச்சிங்களான்றதை செக் பண்ணுங்கள். நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அனலிட்டிக்ஸ், கமெண்ட்ஸ், நியூஸ் இருக்கும். அனலிட்டிக்ஸ் நம்ம வந்து செக் பண்ணிப்போம், கமெண்ட்ஸும் செக் பண்ணிப்போம். நியூஸுன்றது நம்மளுடைய சேனலோடைய வீக்லி ரீகேப்புமே வந்து இருக்கும். கமெண்ட்ஸ்க்கு வந்து வியூவர்ஸ் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்போம். அனலிட்டிக்ஸ்லேயுமே வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ், வாட்ச் ஹவர்ஸ் வந்து செக் பண்ணுவோம். இப்போ புதுசாக பாலிசி கொடுத்துருக்காங்க. அந்த பாலிசியை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய வீடியோவுக்கு என்ன காப்பிரைட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். எந்த வீடியோவுக்கு வந்திருக்குன்றதையும் உங்களுக்கு வந்து ஈஸியாக காமிக்கும். பாலிசியில் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ்க்கு வந்திருக்குன்ட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு வீடியோவுக்கு வந்திருக்கு. அதை தான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்த மாதிரி வயலேட் பண்ணியிருந்தோன்னா காப்பிரைட் இதில் ப்ரௌசரில் யூடியூப் ஸ்டுடியோவில் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ ஈஸியாகவே யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் நம்ம ஈஸியாகவே எந்த வீடியோவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் ப்ரீவியஸாகவே வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க மெயிலில். ஆனால் நமக்கு இப்போ வந்திருக்கிற வீடியோவே லாஸ்ட் இயர் போட்ட வீடியோவுக்கு இப்போ தான் வந்து கிளைம் கொடுத்துருக்குறாங்க. எப்போ வேணாலும் யூடியூப்பில் வந்து காப்பிரைட் கிளைமும் சரி, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் சரி, வீடியோ பிளாக்குமே வந்து பண்ணலாம். 1 இயர்க்கு முன்னாடி உள்ள வீடியோவுக்கும் பண்ணலாம், இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டதுக்குமே வந்து பண்ணலாம். இந்த ஷார்ட்ஸுக்கு நம்ம எந்த ஆக்ஷனும் வந்து பண்ண முடியாது. ஒன்லி வீடியோவை டெலீட் பண்ணணும். ஸோ அவைலபிள் ஆப்ஷன்ஸ் என்னென்னன்ட்டு சொல்லி இந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எதுக்கு வருதோ. உங்களுக்கு இங்கே காமிச்சிருப்பேன், ஆக்ஷன்ஸ் நம்ம டிஸ்பியூட் மட்டும்தான் பண்ண முடியும். ட்ரிம் அவுட் செக்மெண்ட்டும் பண்ண முடியாது, எரேஸ் சாங், ரீப்ளேஸ் சாங்குமே பண்ண முடியாது. வீடியோவை டெலிட் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களுக்கு அதை கரெக்டாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். மெயிலுமே வந்து நம்மளுடைய சேனல் மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோலையும் சரி, யூடியூப் வீடியோலையும் சரி, நம்மளுடைய ஒரிஜினல் கண்டென்ட் இல்லைன்னா யூடியூப்லேருந்து எப்போ வேணாலும் ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க.